தமிழீழ விடுதலைப் புலிகள் பங்களாதேஷ் இராணுவத்தின் உத்தியோகபூர்வ கடிதங்களை தந்திரமாக பயன்படுத்தி வடக்கிற்கு வெடிபொருட்களை கொண்டு வந்தார்கள் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அவர் இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதாவது, சந்திரிகா காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது வடக்கிற்கு யூரியா உரம், அதாவது அமோனியம் நைட்ரேட் கொண்டு வர தடை. காரணம், அந்த உரத்தை பயன்படுத்தி வெடிபொருட்களை செய்ய முடியும். இந்த மாதிரியான வெடிபொருட்களே கடந்த 10ஆம் தேதி இந்தியாவில் செங்கோட்டைக்கு முன்பு நடைபெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பான நபர்களை கைது செய்தும் பொழுது அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது இதே போன்ற வெடிபொருட்களாகும். அவ்வாறு வடக்கிற்கு வெடிபொருட்களை கொண்டு வருவது, அதாவது யூரியாவை கொண்டு வருவது தடை செய்யப்பட்ட இருந்த நேரத்தில் விடுதலை புலிகள் பங்களாதேஷ் இராணுவத்தின் உத்தியோகபூர்வ கடிதங்களை பயன்படுத்தி வடக்கிற்கு 20 டன் RDX வெடிபொருட்களை கொண்டு வந்துள்ளார்கள் என்று அவர் அந்த செவ்வியில் தெரிவித்துள்ளார். இந்த மிக தந்திரமான வேலையை செய்து முடித்தவர் KP என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் ஆவார் என்றும் அவர் அதிலே மேலும் தெரிவித்தார். விடுதலை புலிகளுடைய திறமையை முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இவ்வாறு பாராட்டியுள்ளார். இவ்வாறான செய்திகளை ஒரு நிமிடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.